தித்தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் ராசாவே. ஃபாத்திமா, உனக்காக இன்னைக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? என்னதுங்க? ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் இந்த இதுக்கு வந்து ரொம்ப மதிப்பு. நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஃபாத்திமா. நீயே தனி அழகா தெரிவ. அப்படியா? என்ன சொல்றீங்க? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ட்ரெஸ்ஸா இல்லை வேற ஏதாவது நகைங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. ஸ்பெஷலாக உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் ஃபாத்திமா அந்த பொருள், குங்குமம். உனக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஃபாத்திமா, வச்சுக்கோ. சரிங்க, வச்சு விடுங்க. நீங்கள் சொன்ன வச்சுக்காம இருப்பேனா? வச்சு விடுங்கம்மோ. ஏங்க நல்லா இருக்கா? அழகா இருக்கு அம்மோ, சூப்பராக இருக்கு. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு அம்மோ. இங்கே சுற்றி போடணும் உனக்கு. இந்த உப்பு காத்து இனிக்குது, உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுமே. இந்த மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குது. பேசுவோம். சரி வாமோ. அம்மாவையும் அப்பாவையும் பார்த்ததும் ஃபாத்திமாக்கு என்ன ஒரு சந்தோஷம். ஆமாங்க, அம்மா அப்பா இல்லையா? வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற. ஆமாங்க, எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா? என்னது 10,000? எதுக்கு ஸ்டெல்லா நீ வாங்கின? நான் ஒன்றும் வாங்கலை, அம்மாவே தான் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? நீ எதுக்கு வாங்கின? செலவுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த மாதம் தான் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அதனால வச்சுக்கிட்டோம்னு கொடுத்தாங்க. இது பாரு ஃபாத்திமா, நீ இப்படிலாம் வீட்டில் பணம் வாங்குறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஒன்றும் கேட்கல, அவங்களாவே தான் கொடுத்தாங்க. நான் எதுவும் கேட்கவே இல்லையே, ஏன் என் மேலே கோவப்படுறீங்க? எதுக்கு அந்த பணத்தை வாங்கினேன்? என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வாங்கினியா ஃபாத்திமா? ஏன் நான் கேட்கலையே, அம்மாவே தான் கொடுத்தாங்க. இதே நான் 1 மாதம் வேலைக்கு போகல அப்படின்னதும் கொடுக்குறாங்க. 1 வருஷம் நான் போகாமல் இருந்துக்கிறேன், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்களா? உங்கள் வீட்டில் நீ பணம் வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஃபாத்திமா. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் ஒன்றும் கேட்கலங்க, அவங்களாவே தான் கொடுத்தாங்க. இந்த பாரு ஸ்டெல்லா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். நீ ஏதாவது கேட்டு நான் உனக்கு வாங்கி தராமல் இருக்கேனா? எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ வாங்கின? அது மட்டும் இல்லை ஃபாத்திமா, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது, 1:30. சரியா? அதனால என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். ஏற்கனவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணியிருக்கேன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதை நீ இப்போ நிரூபிச்சு காட்டுறியோ? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன என்ன ஃபாத்திமா? அங்கே நீ போறியா, இருக்கியா, எத்தனை நாள் வேணாலும் இரு, என்ன வேணாலும் கேளு, என்ன வேணால் வாங்கி சாப்பிடு, அவங்க கூட சந்தோஷமா இரு, நல்லா பழகு, சந்தோஷமா இரு, சிரிச்சு பேசி எல்லாமே பண்ணு. ஆனால் பணத்தை மட்டும் வாங்கி வைக்கிற வேலையை விட்டுரு. அந்த பழக்கத்துக்கு நீ கொண்டு வராத. ஏங்க, எங்கள் அம்மா தானே, வேற யார்கிட்டயா நான் வாங்குறேன்? ஃபாத்திமா, சொல்லுங்க. உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா? இந்த பழக்கத்தை விட்டுருன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. இனிமேட்டு அங்கேருந்து பணம் வாங்குற வேலையை விட்டுரு ஃபாத்திமா. சரி. நீ கொஞ்சம் பெரிய இடத்து வீட்டு பொண்ணு அப்படின்னு நீ தெரியறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் தெரியலனாலுமே நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா. உங்க வீட்டில் போட்ட நகை, பணம், காசு எதுக்குமே நான் ஆசைப்பட்டு உன்னை கட்டல. சரியா? அதை புரிஞ்சுக்கோ ஃபாத்திமா. நீயோட இந்த பழக்கத்தை விட்டுரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏங்க ஏங்க என்ன சொல்லு? நான் அழுகிறேன், பார்த்தா தெரியலையா? ஏன் ஃபாத்திமா, நான் அழுகிறேன் இங்கே பாருங்கன்னு யாராவது அழுகுறீங்களே சொல்லுவாங்களா? போங்க, நீங்கள் கொஞ்சம் கூட எனக்கு கண்டுக்கவே இல்லை. நான் இப்படி அழுதுட்டு இருக்கேன், என்ன இதுன்னு திரும்பி கூட பார்க்கலல்ல. சரி சாரி. என்ன போங்க, சாரியாவது பூரியாவது ஒன்றும் வேண்டாம். ஃபாத்திமா இங்கே பாரு, கோச்சிக்காதம்மா. இது சாரி சொல்லிட்டல, சரி. இந்த பாரு ஃபாத்திமா, இப்போ நான் உனக்கு திட்டலன்னு வையேன், மறுபடியும் அதையே தான் நீ பண்ணுவேன். அப்பாட்டையும் அம்மாட்டையும் பணம் வாங்கிக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வாங்கிட்டு அதை திரும்ப கொடுத்துடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காது. சரியா ஃபாத்திமா? இப்போ நான் உன்னை எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன்னா நீ மறுபடியும் அதையே தான் பண்ணுவேன். அதனால தான் நான் உன்னை லேசாக திட்டி விட்டேன். சரியா? சரி வீடு. சாரி. என்ன சாரி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க, போங்க. இங்கே பாரு ஃபாத்திமா, இப்போ நான் உன்னை எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன்னா திரும்ப அதே தான் பண்ணுவேன். அதனால தான் திட்டினேன். சரியா? திட்டும்போது எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? இப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது, நான் சொல்லிட்டேன். சரி சரி விடு ஃபாத்திமா. ஃபாத்திமா, பாஸ்போர்ட் நாளைக்கு அப்ளை பண்ண போகணும்ல, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியா? சரிங்க மேடம். நானும் படிச்சிருக்கேன், பிகாம். அப்படிங்களா? சரிங்க பிகாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. சரி சரி. நாளைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண என்னென்ன எடுத்து வைக்கணும்?
நீங்கள் தான் பிகாம் படிச்சிருக்கீங்கல்ல மேடம், உங்களுக்கே தெரியும்ல. ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்ன. எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ ஃபாத்திமா இல்லை, பைத்தியமா. நீங்கள் வெறும் மூர்த்தி இல்லை, லூசு மூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்ப அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய், டேக் கேர், தேங்க்யூ, நன்றி மக்களை. கீப் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்பம் தொலைந்ததே எப்போ, கல்யாணம் முடிந்ததே அப்போ. உனக்கு வந்து வாழ்வ கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்க இன்னைக்கு செத்த நாளைக்கு பாலுங்கிற மாதிரி எலும்பு கூடாட்டம் கிடக்குறீங்க. பொண்ணு கிடைக்காம ஊர் ஊரா தேடி அலைஞ்சு பிடிச்சி நான் வந்து உங்ககிட்ட சிக்கிட்டேன் பாரு. இப்போ வந்து இன்பம் தொலைஞ்சதே அப்போவான், கல்யாணம் முடிஞ்சதே அப்போவான். சி, நான் வந்தது கூட தெரியாம மல்லாக்கப்படுத்திக்கிட்டு பாடிட்டு இருக்கிறேன். உன்னெல்லாம் என்னத்தான் சொல்றது? ஏங்க வந்துட்டீங்களா? இப்போ வந்துட்டாளா? கோமதி வா, வந்துட்டே. எங்கே போயிருந்த? வந்துட்டேங்க. இதோ வந்து சொல்றேன். என்ன கோமதி? ஆமா, நீங்க பெரிய மகாத்மா காந்தி அப்படியே வாழ்த்துறாராமா. நான் வரக்குள்ள என்ன பாட்டு பாடிட்டு இருந்தீங்க? இன்பம் தொலைந்ததே எப்போ, கல்யாணம் முடிஞ்சதே அப்போவா? உங்களுக்கு மனசாட்சி உண்டா? இன்னைக்கு செத்த நாளைக்கு பாலுங்கிற மாதிரி நீ கிடக்குற. உனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு ஊர் ஊரா அலைஞ்சி கடைசியில் நான் உன் தலையில வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நீ வந்து எனக்கு போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுறியா? நன்றி கேட்டவனே. இல்லை கோமதி, நான் பாட்டு தான் பாடினேன் கோமதி. நீ ஏன் தப்பா நினைச்சிக்கிற? நான் போய் அப்படி சொல்லுவேன்னா? யோ நடிக்காதையா. இப்படி நீ பாசமா பேசுறதா நம்பி நம்பி நான் ஏமாந்து போய் நின்னேன். இனிமே ஏமாற நான் தயாரா இல்ல. ஒழுங்கா ஏமாந்து கையை எடு. கையை எடுங்கறல்ல, இல்ல கையை வெட்டிடுவேன். மாமனே உன்னை காணாம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி மாறா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸாக நல்ல நல்ல எபிசோடாக வரும். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.